ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விஎம்லேசிஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பார்ட் 2 வீடியோவாக நம்ம மகாராஷ்டிரா போன கொக்கன் பீச்சை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா இந்த இடம்னா மொதல் நாள் நைட்டே நாங்கள் ரூம் போட்டாச்சு. ஸோ ரூம் போட்டு நல்லா சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா இது பார்க்க குட்டி கிராமமாக இருக்கே, எப்படி இங்கே ரூம்லாம் கிடைக்கும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ வாடகை பார்த்திங்கன்னா கம்மியான ரேட்டு தான் இருக்கும். இங்கே வந்து என்ன ஸ்பெஷாலிட்டிஸ்னால் ஹோலி டேஸ்னால இந்த ஊர் மக்கள்லாம் வந்து ஏற்கனவே வேறு ஊரில் தான் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து ஹோலி டேஸ் இந்த கலர் பூசி விளையாடுவாங்களா, அந்த தினத்துக்கு வந்து எல்லாருமே இங்கே வந்துடுவாங்க. ஸோ அதனால் இங்கே வந்து கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்குது. இது பௌர்ணமினால் நிலா வெளிச்சத்தை உங்களுக்கு காமிக்காண்டி இன்னும் நைட் வியூஸ் நிலா வெளிச்சம் வாவ் சூப்பராக இருந்துச்சுங்க. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்து. அது மட்டும் இல்லை, இது பார்க்க குட்டி கிராமம் மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து மகாராஷ்டிராவில் இப்படி ஒரு இடம் இருக்குன்னா ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா எல்லாமே அப்பார்ட்மெண்ட்டாக பார்த்துட்டு இவ்வளோ அழகாக குட்டியான கிராமம். காலையில் எழுந்தோடனே அந்த பச்சை பச்சைன்னு இடத்த பார்க்குறது, குருவி சவுண்டு, குயில் சவுண்டு இதெல்லாம் கேட்குறதுக்கே அவ்வளோ அழகாக அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்துச்சு. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பூனேவை பொறுத்த வரைக்கும் வந்து எல்லாருமே பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருப்பாங்க. ஸோ யாருமே காலையில் எழுந்துச்சி அவ்வளோ தொளிச்சு கோலம்லாம் போடல. நம்ம இப்போ இந்த ஸ்டைல் பார்க்கும்போது வந்து ஒரு கிராமத்து ஸ்டைல் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்க மாதிரி தான் இருக்கும். பம்பு செட்டு, இயற்கை இதெல்லாம் பார்க்கும்போது வாய் செமையாக இருக்கியா அப்படி சொல்கிற அளவுக்கு தான் இருக்குது. பம்பு செட்லேயும் குளிக்கலாம். ஸோ நம்ம காலையிலே எழுந்துச்சி இந்த வியூஸ் இந்த இடத்துலாம் காமிக்கிறக்காண்டி எடுத்தாச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூரியன் உதயமாகியாச்சு. நம்ம எங்கே போவோம், நம்ம கடற்கரை இறக்குன்னு நம்ம வந்து பீச்சை பார்க்க தான். ஸோ பீச்சை பார்க்கலாம், என் கூட சேர்ந்து நீங்களும் பீச்சை பாருங்கள். காலையில் இந்த வியூஸ்லாம் பார்க்கும்போது அவ்வளோ இதாக மனசுக்கு ரிலாக்ஸாக இருக்கும். ஸோ எப்போவுமே நம்ம ஒர்க் ப்ரெஷரில் இருக்கனால இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போகும்போது நமக்கு ஒர்க் ப்ரெஷர் கொஞ்சம் குறையும். அது மட்டும் இல்லை, கொஞ்சம் ரிலாக்ஸேஷன். ஃப்ரெண்ட்ஸ் கூட போனால் அதுக்கு தனி ரிலாக்ஸேஷன், ஃபேமிலியாக போகும்போது அதுக்கு தனியாக இதாக இருக்கும். ஸோ ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா நம்ம எப்படி போனாலும் சரி நம்ம என்ஜாய் பண்ணுறது பண்ண வேண்டியதாங்க. ஸோ பீச் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. காலையிலே சூரியன் உதயமாச்சு. உதயமாகிறதுக்கு தான் பார்க்கணுன்னு நினச்சோம். பட் நாங்கள் நல்லா தூங்கிட்டனால காலையில் லேட்டாக இருந்துச்சு அந்த உதயமாகிறத பார்த்தோம். காலையிலே பாருங்கள், கடல் மண்ணை பாருங்கங்க. நம்ம ஊரில் கடல் மண்ணில் வந்து அவ்வளோவா நடக்க முடியாது. ஸோ இந்த மண்ணை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லைங்க. நம்ம இந்த சும்மா சாதாரண மண் மாதிரி தான் இருக்குது. ஆனால் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கடலை பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஏன் தெரியுமா, இந்த கடல் அலை வந்து பயமே இல்லை நமக்கு. ஏன்னா எல்லா கடல் வந்து கடல் அலை வந்துலாம் திருச்செந்தூர், கன்னியாகுமரி இந்த அலையெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆக்ரோஷம். அதாவது கன்னியாகுமரி கடல் அலையெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆக்ரோஷமாக வர்ற மாதிரி இருக்கும். விஜயபதி கடல் அலை அதோடு ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கும். ரொம்ப பயமாக இருக்கும். எந்த நேரம் உள்வாங்கும். அதே மாதிரி காலில் நினச்சோம்னா கால் வந்து இதை இழுக்கும் அந்த கடல்லாம். ஆனால் இந்த கடலை பொறுத்த வரைக்கும் அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க. ஸோ கடல் அலையை பார்த்தீங்களா, உங்களுக்கு கடல் அலையை பார்த்தாலே தெரியுது எவ்வளோ சாந்தமான அலைன்னு. ஸோ இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப நேரம் கடலில் தான் இருந்தோம். இந்த வியூஸு தண்ணியுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ இதாக அப்படியே அலை வர்ற மாதிரி தெரியல. நம்ம குளிக்க போகிறதுக்கே இங்கேருந்து தள்ளி போய் தான் குளிக்க போகணும். ஸோ அந்த வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, எங்கள் அத்தா வந்து கடலில் குளிச்சுது. ஸோ அதுதான் அது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கடலில் வந்து இன்னொரு ஸ்பெஷாலிட்டிஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம காலையிலே போனீங்கன்னா காலையில் சரி எப்போ போனால் இந்த ரைட் நிறைய இருக்கும். அதாவது நம்ம சூர்யா சமந்தா ஒரு பைக் ரைட் போங்க தெரியுமா கடல்லே, அந்த மாதிரி ஒரு பைக் ரைடு. நீங்கள் கப்புள்ஸ், நியூ கப்புள்ஸ், கல்யாணம் நம்ம கப்புள்ஸ்னால் இந்த மாதிரி ரைடில் போகலாம். செம என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸாக நீங்கள் சேர்ந்து போகிற ரைடு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ரைடு கிடையாது. ஃப்ரெண்ட்ஸாக போகும்போது வந்து ஒரு இது மாதிரி இருக்காது. பார்க்கவே இந்த பம்பரம் மாதிரி தெரியுமா, அந்த மாதிரி ஒரு அந்த என்னது சொல்லுவாங்க, அந்த மாதிரி போட் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதுவும் பார்க்க சூப்பராக இருக்குது. எங்கள் தான் கடலை பார்த்தோன்னே கடலை கால் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னதான் அந்த கடலை பார்க்கும்போது நமக்குள்ளே இருக்கிற அந்த சின்ன பிள்ளைத்தனம் வெளியே வரும் தெரியுமா, அதுதான் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ காலையில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரைடு நானாக போயிருந்தேன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு ரைடு, நான் வந்து அந்த பைக் ரைடெலாம் ஏற மாட்டேன். ஸோ அதே மாதிரி அந்த போட்டில் இதெல்லாம் போக மாட்டேன். வித்தபடி இந்த மாதிரி ரைடெலாம் போயிருப்பேன். ஆனால் ஒட்டகத்தில் ஏற மாட்டேன். ஏன்னா ஒட்டகம் வெயிட்டு தாங்காமல் கீழே விழுந்துடும். அது வேறு பெரிய காமெடியாக இருக்கக்கூடாது. ஸோ நம்ம ஒட்டகம்லாம் ஏற மாட்டோம். இந்த மாதிரி இந்த ஜீப் ரைடு போகணும். ஏன்னா நம்ம துபாய்க்கு போகிறோமோ இல்லையோ சரி அட்லீஸ்ட் இந்த ஜீப் ரைடாவது போனான்னு போயிருப்பேன். என்ன செய்ய, என் பேட் லக், நான் அந்த போகலை. நெக்ஸ்ட் டைம் நான் எப்போ நான் பூனேக்கு போகிறேனோ அதான் நான் கூட்டிட்டு கண்டிப்பாக இந்த இடத்துக்கு போய் பார்க்கணுங்க. மிஸ் பண்ணிடுறேன். அது ஃபேமிலியாக போகணுன்னா செம்ம ஜாலியாக இருக்கும். 2 நாள் ஸ்டே பண்ணணும். ஸ்டே பண்ணிவிட்டு இங்கே போய் நல்லா திங்கணும்.
என்ன சாப்பிட்ணுன்னு பார்த்தீங்கன்னா மீன் பொரித்து சாப்பிடுங்க. எங்கள் அத்தை எனக்கு கடுப்பேற்றி விட்டுட்டாங்க. நான் மீன் சாப்பிட்டேன், பொரிச்சுலாம் கொடுத்தாங்க, செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு. நாளே மீன் சாப்பிட்டாங்க. அந்த வீடியோஸ் எங்கத்தான் அப்படின்னு கேட்டேன், எங்கள் அத்தை இல்லைன்ட்டாங்க. சரி நம்ம இருக்கிற வீடியோஸை போடுமேன்ட்டு கடல் பாருங்கள் எவ்வளோ சாந்தமாக போய் அது அப்படி இந்த ஆப்பிரிக்கா கடல் என்னமோ சொன்னாங்க, ஏதோ கடல் சொன்னாங்க, அந்த கடல் தான் இது. ஸோ அது முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு ரைட்ஸும் கேட்க ஒவ்வொரு ரைடுக்கும் ஒவ்வொரு ஃபிக்ஸ்டு ரேட்டு வச்சுருக்குறாங்க. ஸோ கப்பல் ரைட்ஸ்னால் எனக்கு இந்த போட்டை பார்த்த உடனே எனக்கு என்னென்னா இது காலையில் நேரம் பார்த்திங்களா, காலையில் அப்போந்தான் ஒவ்வொரு ரைடாக வேற வந்து இறக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ போட்டு அதுக்கப்புறம் ஏர் அடைச்சிட்டு தான் அந்த என்னது அந்த ஒரு பேர் சொல்லுவோமே, ஒரு ஃப்ரூட் நேம் கூட அந்த வருமே, ட்ராகன் போட்டு அதெல்லாம் எப்படி உட்காந்து போவாங்கன்னு எனக்கு அந்த வீடியோ கிடைக்கல. ஸோ கிடச்சிருந்தா கண்டிப்பாக போட்டிருப்பேன். இதில் இந்த ரைடை பார்க்கும்போது எனக்கு அந்த பாட்டு ஞாபகம் வந்துச்சு. அது மாதிரி இருக்குது. ஸோ சூப்பராக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த மாதிரி நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லணும். ஒரு கிராமம் வழியாக நம்ம போனோம் பார்த்தீங்களா, அந்த கிராம வழியாக போகும்போது நம்ம என்ன பாட்டு போட்டால் சூப்பராக இருக்கும், எது கரெக்ட் மேட்ச் ஆகும் அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ இதை நான் ஷார்ட்ஸில் போடுவேன். இந்த பாட்டை மிக்ஸ் பண்ணதை அதை அதில் போடுவேன். சூப்பர் ரைடு இது. அதுக்கு ஆனால் கப்புள்ஸாக போக நல்லா தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் திகில் பயமாக இருக்கும். ஏன்னா இது ரொம்ப ஆழம்லாம் கிடைக்கலங்க. கடலில் அலை ரொம்ப சாந்தமாக இருக்கிறதுனால ஸோ என்ஜாய் பண்ணலாம். இதை காலையில் போனனால ஒவ்வொரு பைக் ரைடும் ஒவ்வொன்றும் இறக்கிக்கிட்டு இருந்தாங்க. அது பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கடலில் இறக்குறாங்க பார்த்தீங்களா, அது வேறு மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ஏர் பம்ப்லாம் அடைச்சிட்டு அதையும் இறக்கி இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லைங்க, இதில் கொஞ்ச நேரம் நாங்கள் இதிலே நம்ம கால் நினச்சிட்டு இதில் நின்று வேடிக்கை பார்க்குற சுகமே சுகம். என்ன ஒரு டேபிள் இந்த மாதிரிலாம் நல்லா உட்காரதுக்கு ஃபெசிலிட்டிஸ்லாம் இருந்ததுன்னா எங்களுக்குள்ளேயே பார்க்காம உட்காந்துடலாம் போல். ஸோ ஒரு ரைடுக்கு பார்த்திங்கன்னா 200 ருபீஸ் தான் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ கப்புள்ஸாக போகிறவங்க ஹனிமூன் கப்புள்ஸ் இந்த மாதிரி கப்புள்ஸு ஃப்ரெண்ட்ஸாக போகிறவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரைடு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த ரைடில்னு பார்த்தீங்கன்னா 200 ருபீஸ் தானே. நீங்கள் இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரைடை மிஸ் பண்ணிடாதீங்க. அதில் போய் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப உங்களுக்கே பிடிக்கும். அது மட்டும் இல்லைங்க, இந்த ரைடில் ஸ்பெஷாலிட்டிஸ் என்னென்னா கூட அவங்களும் ஹெல்ப்பருக்கு வரலாம். உங்களுக்கு ஓட்ட தெரிஞ்சுன்னா நீங்களே ஓட்டிக்கலாங்க. அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்த்தீங்களா காலையில், அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்திங்கன்னா இந்த ட்ராகன், அதுக்கப்புறம் இந்த பம்பர் மாதிரி இருக்குது. இதில் எப்படி உட்காரவங்கன்னு தெரில. ஸோ அதை எனக்கு நல்லா இருந்துச்சு, பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். நம்ம இதை பார்க்க எப்படின்னா பம்பரத்தோடன்னு சொல்லதோட ஏலியன்ஸ் இந்த ரவுண்டு இது மாதிரி இருக்கும் தெரியுமா, மேலேருந்து ஏலியன்ஸ் விழுந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. பார்க்கவே செம த்ரில்லிங்காக இருக்கும் போல். எனக்கு இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் ஆசையாக தான் இருக்குது. ஆனால் ஒன் டைம் இந்த இடத்துக்கு போய் நின்றுட்டு நான் செல்ஃபி எடுத்து நான் என்றைக்கு அந்த 50 மில்லியன் ரீச் பண்ணுறனோ அந்த டைம்லையா இல்லையா 15 இல்லைனா 25 அட்லீஸ்ட் 25 வரட்டுமே. வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ரைடில் போகக்கூடாது, ரைடு கிட்ட நின்று ஃபோட்டோ எடுக்கணும். எப்படி பார்த்தீங்களா, இப்படி தான் நான் யோசிப்பேன். ஏன்னா எனக்கு ஒரு கொஞ்சம் பயம் உண்டு. நான் போட்டிங்லாம் போயிருக்கேன். கடலில் நீங்களாம் போட்டிங் பண்ண அனுபவம் இருக்குதா? ஸோ நான் போட்டு போயிருக்கிறேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் கடலில் என்ஜாய் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா அவல் உப்புமா, அதாவது நல்ல எண்ணெயில் வறுத்த வேர்க்கடலையை பொரித்து அதில் அவல் தேங்காய் பூ நிறைய செழிப்பாக போட்டிருந்தாங்க. செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2 தோசை, ஒரு கெச்சப் மாதிரி கொஞ்சம் வச்சுருந்தாங்க. சட்னி நம்ம ஊர் தேங்காய் சட்னி தாங்க. ஸோ வேறு ஒன்றும் ஸ்பெஷலாக கிடையாது. ஸோ மத்தியானம் சாப்பிட்லான்னு வச்சுட்டோம். மத்தியானம் அதுக்குன்னு ரொம்ப கொஞ்சம் லேட் ஆகுனால மத்தியானம் கிளம்பியாச்சு. ஸோ சாப்பாடு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு தோசை மாதிரி தான் இருக்குது. ஸோ தோசை, சட்னி, கெச்சப் இதுலேயும் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த சூரியன் இது பண்ணிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் நேரத்தில் அங்கெல்லாம் குளிச்சுட்டு நல்லா என்ஜாய் பண்ணுறது, எவ்வளோ தூரம் என்ஜாய் பண்ணுமோ நல்லா. நீங்கள் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸோடு போனீங்கன்னா ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஃபேமிலியாக போகணும், ஒன்று ஃபேமிலியாக போகணும், இல்லைன்னா கப்புள்ஸாக போனால் கூட அது சிங்கிளாக போனால் ஓ மூஞ்ச நான் பாரு, என் மூஞ்ச நீ பாரு, அப்படி தான் இருக்கும். ஸோ அதோட நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இப்படி போனீங்கன்னா நல்லா, இந்த மாதிரி இடத்துக்கு போகும்போது இப்படி போனீங்கன்னா நல்லாயிருக்கும். கடலில் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் சாப்பிடுறது வேறு சுகங்க. தேங்காய் பூலாம் நல்லா போட்டு அவல் உப்புமா நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கோயிலை கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இது அங்கே உள்ள கோயில் தான். இந்த கோயில் என்னென்னா பிள்ளையார் கோயிலுங்க. இது ரொம்ப விசேஷமானது. ஸோ இது தங்கத்தானாலே செய்யப்பட்ட பிள்ளையாராம்.
இந்த பிள்ளையார் வந்து 1994 வந்து யாரோ திருடிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் 2012 வந்து அது கிடச்சிச்சு. 2021 வந்து மறுபடியும் அதில் வந்து தங்கத்தெல்லாம் உருக்கிட்டாங்க, பாதி தங்கத்தினாலே செய்த பிள்ளையாராம். ஸோ இது வந்து திருடிட்டு போய் பாம்பேயில் கிடச்சிச்சான். அந்த கிடச்சது அதுக்கப்புறம் இங்கே மறுபடியும் கொண்டு வந்து மறுபடியும் அதை பூஜை பண்ணுறாங்க. இங்கே வந்தாங்க. இந்த கோயிலுக்கு கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த கோயிலுக்கு வந்துட்டு போங்க. பிள்ளையார் பாருங்கள், தங்கத்திலே இருக்குங்க. ஸோ அதனால் இது ரொம்ப விசேஷமானது. இது வந்து கல்வெட்டிலே பதிச்சு எழுதி வச்சுருக்குறாங்க. எனக்கு எங்கள் அத்தான் சொன்னாங்க. ஸோ அந்த கதையை தான் நான் உங்களுக்கு சொன்னேன். ஸோ முடிஞ்சால் நீங்கள் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை போய் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள்.